ஹலோ டியர்ஸ்! இன்னைக்கு பார்க்க போறது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு தோசை செய்ய போறோம். பன் தோசை எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தரலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவு ரவை வந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ரவைய வந்து ரோஸ்ட் பண்ண ரவை இது. அடுத்து வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டா இத அரைச்சுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டா வந்து இத அரைச்சுக்கிறோம் நம்ப. இப்போ வந்து ஒரு கடாயில வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உளுந்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அதே சூடில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி வந்து நான் இலச்சி ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கலந்து விட்ட மாவோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம தட்கா பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவு மாவை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான பன் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.